இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்கால் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலையில பாத்துக்கலாம். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்கால் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலையில பாத்துக்கலாம். இதுக்கு மேல வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சின்னக்காமன்பட்டியில் கோகுலேஷ் என்ற பட்டாசு ஆலையில் நேற்று வெடிவிபத்து என்பது ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் 8 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். இவர்களது உடலானது விருதுநகர் அரசு மருத்துவமனையில் உடற்கூவாய்வுக்காக வைக்கப்பட்டு உடலிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அதாவது அரசு வழங்கப்பட்ட நிதி 4 லட்சம் மற்றும் ஆலை சார்பாக வழங்கப்பட்ட 5 லட்சம் என்பது கூடுதலாக மேலும் 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவரது உறவினர்கள் காலை முதலே மறியல் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதற்காக பாதுகாப்பு ஏற்படுவது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து குறிப்பாக 5 டிஎஸ்பி மற்றும் ஒரு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போது தொடர்ந்து அவர்களுக்கும் காவல் கண்காணிப்பும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக உடனடியாக அவர் இனிமேல் யாரும் பேசக்கூடாது, கோஷம் போடக்கூடாது, இதற்கு மேல் பேசினால் வேறு மாதிரி ஆகிவிடும் என்று மிரட்டும் துணையில் பேசியதன் காரணமாக அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது. தொடர்ந்து நீதித்துறை பொதுமக்களிடம் காவல்துறையினர் கண்டிப்பாக நடந்துக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது காவல் கண்காணிப்பாளர் இத்தகைய வார்த்தை என்பது நிர்வகிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சைக்குள்ளாகிறது. தொடர்ந்து இதன் காரணமாக அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. குறிப்பாக இன்னும் 4 உடல்கள் அங்கு உறவினர்கள் வாங்கப்படாமல் வைக்கிறதன் காரணமாக அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.